வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தேஜஸ் கிரியேஷன் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, ஸோ நம்ம யூடியூப் ரன் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வரும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த காப்பிரைட்னா என்ன, அதை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நேரடியாக வீடியோக்குள் போயிடலாம் வாங்க. ஸோ முதலாவது நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காப்பிரைட்னா என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காப்பிரைட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே சொல்லுவாங்க. ஸோ காப்பி அடிக்காத, எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் சொல்லுவாங்க ரைட்டா. ஸோ காப்பி அடிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இங்கேயும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க போடுற கண்டென்ட்டை வந்து நம்ம போடாமல் இருக்கணும். ஸோ அவ்வளோதான் காப்பிரைட்டோட ரூல். ஸோ அதாவது மற்றவங்க என்னென்ன கண்டென்ட் போடுவாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஏதாவது வேறு யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மியூசிக் கம்பெனி வந்து ஒரு பாட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் வீடியோ நீங்கள் சேர்த்தீங்கன்னா அப்போ ஒரு காப்பிரைட் கிளைம் வரும். ஸோ இந்த மாதிரி காப்பிரைட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் சரி, வேறு ஒருத்தவங்க போட்டதை நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அவங்களால உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும். இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பேசலாம் இந்த வீடியோவில், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல காப்பிரைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வகையான காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் கிளைம், அப்புறம் காப்பிரைட் ஸ்ட்ரைக், அப்புறம் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கு. ஸோ இந்த 3 விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த 3 விஷயம் தான் காப்பிரைட்டில் இருக்குது, ஓகேவா? ஸோ முதலாவது நம்ம பார்க்குறது காப்பிரைட் கிளைம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமா பாட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் கிளைம் செக்ஷனில் வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சினிமா பாட்டோ இல்லை வேறு யாராவது கம்போஸ் பண்ண பாட்டோ நீங்கள் வந்து உங்கள் சேனலில் எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் கிளைம் கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ அவங்களாவே கொடுப்பாங்க. ஸோ யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாங்கை அவங்க கம்போஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாங்கை நான் எடுத்து போட்டுக்கிறேன், நம்ம வீடியோக்கு நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் வந்து அந்த சாங் எடுத்து உங்கள் வீடியோவில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வரும். ஸோ அது வந்து அவங்களா அவங்க கொடுக்க மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செகண்டும் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். காப்பிரைட் கிளைமில் வேறு யாராவது பண்ணியிருக்காங்க, அதாவது வேறு ஒருத்தவங்களோட கண்டென்ட் எடுத்து, அதாவது அவங்களோட மியூசிக் எடுத்து அவங்க வீடியோவில் வச்சுருக்காங்களா அந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது கிடச்சிச்சுன்னா டக்குன்னு காப்பிரைட் கிளைம் போட்டு விட்டுரும். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படி வேறு ஏதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் கம்பெனி இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸில் உள்ள, அதாவது சூப்பரான சினிமா பாட்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிடிச்சிருக்கோ அப்படி நான் போடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் போடணும்னா நம்ம வந்து ஒரு சில மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அதை நான் இதுக்கடுத்து வர்ற வீடியோஸ் நான் சொல்கிறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜஸ்ட் இந்த என்ன அப்படின்னு மட்டும் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இந்த காப்பிரைட் கிளைம் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம சேனலுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு சொல்கிறேன், நம்ம சேனல் கிடையாது, அந்த பர்டிகுலர் வீடியோக்கு. இப்போ நீங்கள் எந்த வீடியோக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பிரைட் கிளைம் வந்து வீடியோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் நீங்கள் வந்து ஒரு சினிமா பாட்டோ ஏதோ ஒன்று போட்டிருக்கீங்க ரைட்டா? ஸோ அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்பெனி கம்போஸ் பண்ணாங்களோ அந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1K அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் 1K அடிச்சிட்டிங்க. 1K அடிச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆட்லாம் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் மானிட்டேஷன் எனேபிள் ஆகிடுச்சு, உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னா அந்த சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காப்பிரைட் கிளைம் உள்ள அந்த ஒரு பாட்டை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, ஸோ காப்பிரைட்டான பாட்டை அந்த போடுறீங்க யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வியூ வாங்கினாலும் சரி உங்களுக்கு வர்ற வருமானம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டை ஒரிஜினலாக கம்போஸ் பண்ண கம்பெனி, ஸோ அவங்களுக்கு போயிடும். அதனால் நம்மளுக்கு எந்த வருமானமும் வராது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு ஒரு பிரச்சனை. ஸோ காப்பிரைட் உள்ள பாட்டை எப்படி வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் இல்லாமல் போடுறதுன்னு இதுக்கடுத்து வர வீடியோவில் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நம்ம பார்க்க போகிறது காப்பிரைட் ஸ்ட்ரைக். இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இது வந்துச்சுன்னா நம்ம சேனல் ஸோ வந்து பார்த்திங்கன்னா கதம் தான். ஸோ நம்ம சேனல் போக எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னா ஒருத்தவங்களோட வீடியோவை அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒருத்தவங்க வீடியோ இருக்குது. ஸோ இப்போ என் வீடியோ எடுத்துக்கோங்க. என் வீடியோ நீங்கள் உங்கள் சேனலில் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து காட்டும் என் வீடியோ யாரோ டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு காட்டும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்க்குறீங்க, ஓகேவா? ஸோ பார்க்குறீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எதாவது பிரச்சனை ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தோடனே உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க அந்த வீடியோவை. அப்படியே நான் ரிமூவ் பண்ணல, தொடர்ந்து என் வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் தொடர்ந்து 3 ஸ்ட்ரைக் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இல்லைனா வேறு யாராவது 3 ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி போடுறீங்க, அவங்க தொடர்ந்து 3 ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்கள் சேனல் வந்து டெர்மினேட் ஆகிடும், ஓகேவா? ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது இதுக்குள்ளேயும் சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில்
ஃபஸ்ட்டு காப்பிரைட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் எல்லாமே கட் ஆயிரும். இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1K சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டிங்க, நான் லைவ் ஸ்ட்ரீம் போட போகிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் போடலாம், காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஒரு வாட்டி வந்துருச்சு அப்படின்னா உங்களால் லைவ் ஸ்ட்ரீமே போட முடியாது. ஓகேவா? ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து அப்படின்னா மானிட்டேஷன் கட் ஆயிரும். அதாவது நீங்கள் வருமானம் வரும் பார்த்தீங்களா, ஸோ அது கட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் இந்த மாதிரி சில டைமிங் கொடுப்பாங்க, அது வரைக்கும் உங்களால் வீடியோவே போட முடியாது ரெண்டாவது ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா. அடுத்து மூணாவது ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் சேனல் வந்து யூடியூப்லேருந்து வெளியே போயிடும். உங்கள் சேனல் வந்து யூடியூப்லேயே இருக்காது, டெலீட் ஆயிரும். ஓகேவா? டெர்மினேட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த 3 ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இதுவே ஒரு ஸ்ட்ரைக் வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான். ஏன்னா எல்லாருமே லைவ் ஸ்ட்ரீம் மேக்ஸிமம் போட ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அதனால் ஸ்ட்ரைக் வராமல் யாரோட வீடியோவும் எடுத்து போடாமல் ஓன் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போடுங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வருது. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது நம்ம பார்க்க போகிறது யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு 3 சான்ஸ் கொடுப்பாங்க. இது எதில் அப்படின்னா அந்த சைல்டு அபியூஸ் இந்த மாதிரி விஷயங்கள் போடுறதுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வரும். ஓகேவா? ஸோ கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கிங் இந்த சம்மந்தப்பட்டது போட்டிங்கன்னா உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட டைட்டிலோ இந்த மாதிரி ஏதாவது வச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ஸ்ட்ரைக் வரும். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 3 ஸ்ட்ரைக் இருக்குது. அது 3மே முடிஞ்சுன்னா உங்கள் சேனல் காலி. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ காப்பிரைட் கிளைம்ஸ். ஓகேவா? காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் ஸ்ட்ரைக், அப்புறம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக், இந்த 3 விஷயம் தான் இருக்குது. ஸோ இந்த 3 விஷயம் உங்கள் சேனலில் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி வீடியோஸ் போடுங்க, ஓனாக வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போடுங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம முழுக்க வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட்டை பற்றி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.